Hello friends, welcome to Learners Forum. இன்னைக்கு வீடியோவில் நம்ம ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் ஃபோரியர் ட்ரான்ஸ்ஃபார்ம் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட்டு லீனியாரிட்டி ப்ராப்பர்ட்டி. இப்போ நம்ம x1 of t அப்படின்னு ஒரு சிக்னல் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இதுக்குரிய ஃபோரியர் ட்ரான்ஸ்ஃபார்மோட வேல்யூவாக நமக்கு x1 of omega அப்படின்னு கிடைக்கும். அண்ட் அதே மாதிரி செகண்ட் சிக்னலாக x2 of tன்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இதுக்குரிய ஃபோரியர் ட்ரான்ஸ்ஃபார்ம் வேல்யூ x2 of omega. ஸோ இதை பேஸ் பண்ணி தான் இப்போ நம்ம லீனியாரிட்டி ப்ராப்பர்ட்டியை வந்து டிஃபைன் பண்ண போகிறோம். அது என்ன அப்படின்னா a into x1 of t plus b into x2 of t. இந்த சிக்னலுக்கு ஃபோரியர் ட்ரான்ஸ்ஃபார்ம் நம்ம எடுத்தோம் அப்படின்னா a into x1 of omega plus b into x2 of omega அப்படின்னு நமக்கு கிடைக்கும். இதனுடைய டெஃபினேஷன் என்ன அப்படின்னா லீனியர் காம்பினேஷன் ஆஃப் இன்புட்ஸ் வந்து லீனியர் காம்பினேஷன் ஆஃப் ஃபோரியர் ட்ரான்ஸ்ஃபார்ம்ஸுக்கு ஈக்குவலாக இருக்கும் அப்படிங்கிறது தான். ஸோ x1 of t and x2 of t அப்படிங்கிறது இன்புட்ஸ். இதனுடைய லீனியர் காம்பினேஷனுக்கு வந்து இதுக்கு ஈக்குவலண்ட்டான ஃபோரியர் ட்ரான்ஸ்ஃபார்ம் வேல்யூ ஆஃப் x1 of omega x2 of omegaக்கு ஈக்குவலண்ட்டாக இருக்கும். ஸோ இதனுடைய ப்ரூஃபை இப்போ நம்ம பார்க்கலாம். இது ப்ரூவ் பண்ணுறதுக்கு ஃபர்ஸ்ட் நம்ம ஃபோரியர் ட்ரான்ஸ்ஃபார்மோடைய எக்ஸ்பிரஷனை தான் பார்க்க போகிறோம். x of omega which is equal to integral minus infinity to infinity x of t into e power minus j omega t dt. இப்போ இந்த ஈக்குவேஷனில் பார்த்தீங்கன்னா இந்த x of omega அப்படிங்கிறது ஃபோரியர் ட்ரான்ஸ்ஃபார்ம் ஆஃப் x of t ஓடது தான். ஸோ இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா நம்மளுடைய லெஃப்ட் ஹேண்ட் சைடில் இருக்கிற வேல்யூ அதாவது a into x1 of t plus b into x2 of t அப்படிங்கிற சிக்னலுக்கு ஃபோரியர் ட்ரான்ஸ்ஃபார்ம் எடுக்க போகிறோம். நமக்கு x of tக்கு பதிலாக இந்த என்டையர் வேல்யூவை எடுத்து நம்ம ஈக்குவேஷனில் சப்ஸ்டியூட் பண்ணி பார்க்கலாம். ஸோ இன்டெக்ரல் மைனஸ் இன்ஃபினிட்டி டு இன்ஃபினிட்டி x of tக்கு பதிலாக a into x1 of t plus b into x2 of t into e power minus j omega t dt அப்படின்னு ஆகும். இப்போ இதை நம்ம ஸ்ப்ளிட் பண்ணி எழுதிக்கலாம். அப்போ என்ன ஆகும்? இன்டெக்ரல் மைனஸ் இன்ஃபினிட்டி டு இன்ஃபினிட்டி a into x1 of t into e power minus j omega t dt plus செகண்ட் டேர்மாக என்ன கிடைக்கும் அப்படின்னா இன்டெக்ரல் மைனஸ் இன்ஃபினிட்டி டு இன்ஃபினிட்டி b into x2 of t into e power minus j omega t dt அப்படின்னு கிடைக்கும். ஸோ இப்போ இந்த எக்ஸ்பிரஷனில் பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஃபர்ஸ்ட் டேர்ம் வந்து எதுக்கு ஈக்குவலண்ட்டாக இருக்குது அப்படின்னா ஏவை மட்டும் நம்ம வெளியில் எடுத்துகிட்டு ரீப்ளேஸ் பண்ணோம் அப்படின்னா இன்டெக்ரல் மைனஸ் இன்ஃபினிட்டி டு இன்ஃபினிட்டி x1 of t into e power minus j omega t dt plus அதே மாதிரி b கான்ஸ்டன்ட். ஸோ நம்ம வெளியில் எடுத்துக்கலாம். இன்டெக்ரல் மைனஸ் இன்ஃபினிட்டி டு இன்ஃபினிட்டி x2 of t into e power minus j omega t dt. ஸோ இந்த ஃபர்ஸ்ட் டேர்ம் பார்த்தீங்கன்னா ஏவை தவிர இந்த என்டையர் இன்டெக்ரேஷனுக்குள்ளே இருக்கிற வேல்யூ வந்து ஃபோரியர் ட்ரான்ஸ்ஃபார்முடைய ஈக்குவேஷனாக தான் நமக்கு இங்கே இருக்குது. ஸோ இதை நம்ம என்னென்னு ரீப்ளேஸ் பண்ணலான்னா a into x1 of omega அப்படின்னு ரீப்ளேஸ் பண்ணலாம் ப்ளஸ் b into இந்த செகண்ட் டேர்ம் வந்து x2 of omega அப்படின்னு நம்ம ரீப்ளேஸ் பண்ணிக்கலாம். ஸோ ஃபோரியர் ட்ரான்ஸ்ஃபார்ம் ஆஃப் a into x1 of t plus b into x2 of t வந்து a into x1 of omega plus b into x2 of omegaக்கு ஈக்குவலண்ட்டாக இருக்குது அப்படின்றத தான் நம்ம இப்போ ப்ரூவ் பண்ணியிருக்கோம். ஸோ நம்மளோட லீனியாரிட்டி ப்ராப்பர்ட்டியை வந்து நம்ம இங்கே ப்ரூவ் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட்டு செகண்ட் ப்ராப்பர்ட்டியை இப்போ பார்க்கலாம். செகண்டாக நம்ம பார்க்க போகிறது டைம் ஷிஃப்டிங் ப்ராப்பர்ட்டி. ஸோ இப்போ இந்த ப்ராப்பர்ட்டியை பார்க்குறதுக்கு நம்ம ஃபர்ஸ்ட்டு x of t அப்படிங்கிற ஒரு சிக்னலுக்கு ஃபோரியர் ட்ரான்ஸ்ஃபார்ம் எடுத்தோன்னா என்ன வேல்யூ கிடைக்குது அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ x of omegaன்னு கிடைக்கும். இப்போது நம்மளுடைய சிக்னல் x of tயில் நம்ம டைமை ஷிஃப்ட் பண்ண போகிறோம். ஸோ ஷிஃப்டிங் வந்து லெஃப்ட் ஆர் ரைட் அப்படின்னு சொல்லி நம்ம ரெண்டு விதமாக பண்ணலாம். ஸோ x of t plus t naught அப்படின்னு ஒரு பாசிபிலிட்டி இருக்கும் அண்ட் x of t minus t naught அப்படின்னு இன்னொரு பாசிபிலிட்டி இருக்கும். ஸோ t plus t naught அப்படிங்கும்போது இந்த சிக்னலுக்கு இப்போ நம்ம ஃபோரியர் ட்ரான்ஸ்ஃபார்ம் எடுத்தோம் அப்படின்னா x of omega into அடிஷ்னலாக நமக்கு e power j omega t naught அப்படின்ற ஒரு டேர்ம் வந்து கிடைக்கும். அண்ட் அதே மாதிரி t minus t naught அப்படின்னு ஷிஃப்டிங் இருக்கும்போது இதுக்கு உரிய ஃபோரியர் ட்ரான்ஸ்ஃபார்ம் வேல்யூவாக நமக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னா x of omega into e power minus j omega t naught அப்படின்னு கிடைக்கும்.
ஸோ இங்கே எவ்வளோ வேல்யூவால் ஷிஃப்ட் ஆகிருக்கோ அந்த வேல்யூ வந்து நமக்கு எக்ஸ்போனென்ஷியலாக இங்கே ரேஸ் ஆகிருக்கும் ரெண்டு கண்டிஷன்லேயுமே. ஸோ இப்போ வந்து நான் இங்கே ரெண்டு ஈக்குவேஷனாக எழுதியிருக்கேன். இதை நம்ம கன்சாலிடேட் பண்ணி ஒரே ஈக்குவேஷனாக எப்படி எழுதுவோம் அப்படின்னா எக்ஸ் ஆஃப் டி ப்ளஸ் ஆர் மைனஸ் டி நாட், இதுக்கு ஃபோரியர் ட்ரான்ஸ்ஃபார்ம் எடுத்தோம் அப்படின்னா நமக்கு என்ன கிடைக்கும், எக்ஸ் ஆஃப் ஒமேகா இன்டூ இ பவர் ப்ளஸ் ஆர் மைனஸ் ஜே ஒமேகா டி நாட் அப்படின்னு கிடைக்கும். ஸோ டி ப்ளஸ் டி நாட் அப்படிங்கும்போது இ பவரில் நமக்கு ப்ளஸ்ன்னு இருக்கும், மைனஸில் இருக்கும்போது நமக்கு இ பவரில் மைனஸில் இருக்கும். ஸோ இதுதான் இதனுடைய வேல்யூ. இப்போ இந்த ப்ராப்பர்ட்டிக்கான ப்ரூஃப் நம்ம பார்க்கலாம். எக்ஸ் ஆஃப் டி அப்படிங்கிற சிக்னலுக்கு ஃபோரியர் ட்ரான்ஸ்ஃபார்ம் எடுத்தோம் அப்படின்னா நமக்கு என்ன எக்ஸ்பிரஷன் கிடைக்கும், இன்டெக்ரல் மைனஸ் இன்ஃபினிட்டி டு இன்ஃபினிட்டி எக்ஸ் ஆஃப் டி இன்டூ இ பவர் மைனஸ் ஜே ஒமேகா டி டிடி அப்படின்னு கிடைக்கும். இப்போ நமக்கு இன்புட் சிக்னலாக என்ன இருக்குது அப்படின்னா டைம் ஷிஃப்ட் பண்ண சிக்னல். இப்போது எக்ஸாம்பிளுக்கு நம்ம இங்கே டி மைனஸ் டி நாட் ஷிஃப்டிங்கை கன்சிடர் பண்ணியிருக்கோம். ஸோ இதுக்கு ஃபோரியர் ட்ரான்ஸ்ஃபார்ம் எடுத்தோம் அப்படின்னா என்ன வேல்யூ கிடைக்குது அப்படிங்கிறத தான் பார்த்துட்டு இந்த ப்ராப்பர்ட்டி சாட்டிஸ்ஃபை ஆகுதா இல்லையா அப்படிங்கிறத நம்ம செக் பண்ணலாம். ஸோ இப்போ நம்ம இன்டெக்ரல் மைனஸ் இன்ஃபினிட்டி டு இன்ஃபினிட்டி எக்ஸ் ஆஃப் டிக்கு பதிலாக நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா எக்ஸ் ஆஃப் டி மைனஸ் டி நாட் அப்படின்னு ரீப்ளேஸ் பண்ணிக்கணும் இன்டூ இ பவர் மைனஸ் ஜே ஒமேகா டி டிடி அப்படின்னு இப்போ கிடைக்கும். இப்போ நெக்ஸ்ட் ஸ்டெப்பை நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா ஒரு வேல்யூ எடுத்துக்கலாம், ஏதாவது கான்ஸ்டன்ட். இப்போ எக்ஸாம்பிளுக்கு இங்கே நான் டவுன்னு எடுத்திருக்கேன், விச் இஸ் ஈக்குவல் டு டி மைனஸ் டி நாட் அப்படின்னு நம்ம எடுத்துக்க போகிறோம். இப்போ இதிலிருந்து டீயோட வேல்யூ எதுக்கு ஈக்குவலண்ட்டாக இருக்கும்னு பார்த்தீங்க அப்படின்னா டவு ப்ளஸ் டி நாட்டுக்கு ஈக்குவலண்ட்டாக இருக்கும். இந்த ஈக்குவேஷனை இப்போ டைம் பொறுத்து நம்ம டிஃப்ரென்ஷியேட் பண்ணோம் அப்படின்னா டிடி விச் இஸ் ஈக்குவலண்ட் டு டவு மட்டும்தான் இப்போ நமக்கு டைம் பொறுத்து இருக்கிற வேரியபிள். ஸோ நமக்கு டி டவு அப்படின்னு கிடைக்கும். டி நாட் கான்ஸ்டன்ட், ஸோ நமக்கு 0 ஆகிடும். அண்ட் நெக்ஸ்ட் என்ன பண்ணணும் அப்படின்னா இதில் நம்ம ரீப்ளேஸ் பண்ணுறதுக்கு லிமிட்டையும் நம்ம சேஞ்ச் பண்ணணும். ஸோ டீயோட வேல்யூ மைனஸ் இன்ஃபினிட்டியில் இருக்கும்போது டவுவோட வேல்யூ என்னவா இருக்குன்னு நம்ம பார்க்கணும். கண்டிப்பாக இங்கே நமக்கு மைனஸ் இன்ஃபினிட்டி தான் கிடைக்கும். அண்ட் அதே மாதிரி டீயோட வேல்யூ ப்ளஸ் இன்ஃபினிட்டியாக இருக்கும்போது நமக்கு டவுவோட வேல்யூ ப்ளஸ் இன்ஃபினிட்டியாக தான் இருக்குது. ஸோ இப்போ இந்த கண்டிஷன்ஸ் எல்லாத்தையுமே இந்த ஈக்குவேஷனில் நம்ம ரீப்ளேஸ் பண்ணி பார்க்கலாம். இப்போது ஃபோரியர் ட்ரான்ஸ்ஃபார்ம் ஆஃப் எக்ஸ் ஆஃப் டி மைனஸ் டி நாட்டுக்கு என்ன வேல்யூ கிடைக்கும் அப்படின்னா இன்டெக்ரல் மைனஸ் இன்ஃபினிட்டிலேருந்து ப்ளஸ் இன்ஃபினிட்டி வரைக்கும் தான் நமக்கு ரேஞ்ச் இருக்குது, அதில் எந்த சேஞ்சுமே இல்லை. இன்டூ எக்ஸ் ஆஃப் டி மைனஸ் டி நாட்டுக்கு பதிலாக நம்ம இங்கே டவுன்னு எடுத்திருக்கோம். ஸோ எக்ஸ் ஆஃப் டவு இன்டூ இ பவர் மைனஸ் ஜே ஒமேகா டீக்கு பதிலாக அகெயின் டவு ப்ளஸ் டி நாட் அப்படின்னு இருக்குது. ஸோ அதை நீங்கள் ரீப்ளேஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா இன்டூ டிடி மிச்சம் வேல்யூ அது ஈக்குவலண்ட்டாக டி டவுக்கு இருக்கிறதுனால இங்கே டி டவு அப்படின்னு போட்டிருக்கோம். இதை இப்போ எக்ஸ்பேண்ட் பண்ணி எழுதிக்கலாம். ஸோ இன்டெக்ரல் மைனஸ் இன்ஃபினிட்டி டு இன்ஃபினிட்டி எக்ஸ் ஆஃப் டவு இன்டூ இ பவர் மைனஸ் ஜே ஒமேகா டவு இன்டூ இ பவர் மைனஸ் ஜே ஒமேகா டி நாட் இன்டூ டி டவு அப்படின்னு கிடைக்கும். ஸோ இன்டிகிரேஷன் எல்லாமே வந்து நம்ம டவு பொறுத்து தான் இங்கே பண்ணியிருக்கோம். ஸோ கான்ஸ்டண்ட்டாக நமக்கு இந்த டேர்ம் இருக்குது. ஸோ இ பவர் மைனஸ் ஜே ஒமேகா டி நாட்டை வெளியில் எடுத்துட்டு மிச்சம் இருக்கிற டேர்மை நம்ம ரீப்ளேஸ் பண்ணிக்கலாம். ஸோ மைனஸ் இன்ஃபினிட்டி டு இன்ஃபினிட்டி எக்ஸ் ஆஃப் டவு இன்டூ இ பவர் மைனஸ் ஜே ஒமேகா டவு இன்டூ டி டவு அப்படின்னு கிடைக்கும். ஸோ இந்த ஈக்குவேஷன் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா நம்மளோட ஃபோரியர் ட்ரான்ஸ்ஃபார்ம் வேல்யூக்கு ஈக்குவலண்ட்டாக இருக்கும். நமக்கு டீக்கு பதிலாக இங்கே டவு அப்படின்னு மட்டும்தான் இருக்குது. ரெண்டுமே டைம் பொறுத்து வேரி ஆகிற பராமீட்டர் தான். ஸோ இதை நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா இ பவர் மைனஸ் ஜே ஒமேகா டி நாட் இன்டூ எக்ஸ் ஆஃப் ஒமேகா அப்படின்னு நம்ம ரீப்ளேஸ் பண்ணிக்கலாம். ஸோ ஃபோரியர் ட்ரான்ஸ்ஃபார்ம் ஆஃப் எக்ஸ் ஆஃப் டி மைனஸ் டி நாட்டுக்குரிய வேல்யூ என்ன கிடச்சிருக்குன்னா இ பவர் மைனஸ் ஜே ஒமேகா டி நாட் இன்டூ எக்ஸ் ஆஃப் ஒமேகா அப்படின்னு கிடச்சிருக்கு. ஸோ நம்ம ஷிஃப்டிங் வந்து மைனஸ் டி நாட் அப்படின்னு எடுத்துருக்கிறதுனால இங்கே நமக்கு இ பவரில் நெகட்டிவில் இருக்குது. சப்போஸ் நம்ம டி ப்ளஸ் டி நாட் அப்படின்னு எடுத்திருந்தோம் அப்படின்னா இங்கே நமக்கு இ பவர் ப்ளஸ் ஜே ஒமேகா டி நாட் அப்படின்னு கிடச்சிருக்கும். ஸோ டைம் ஷிஃப்டிங் ப்ராப்பர்ட்டியை நம்ம இங்கே ப்ரூவ் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட்டு அடுத்த ப்ராப்பர்ட்டியை பார்க்கலாம். இப்போ நம்ம பார்க்க போகிறது ஃப்ரீக்வன்சி ஷிஃப்டிங் ப்ராப்பர்ட்டி.
ஸோ இங்கே எக்ஸ் ஆஃப் டி அப்படிங்கிற சிக்னலுக்கு ஃபோரியர் ட்ரான்ஸ்ஃபார்ம் எடுத்தோன்னா எக்ஸ் ஆஃப் ஒமேகா கிடைக்கும். இந்த கண்டிஷனில் நமக்கு e பவர் j ஒமேகா நாட் டி இன்டூ எக்ஸ் ஆஃப் டி அப்படிங்கிற சிக்னலுக்கு ஃபோரியர் ட்ரான்ஸ்ஃபார்ம் எடுத்தோம் அப்படின்னா எக்ஸ் ஆஃப் ஒமேகா மைனஸ் ஒமேகா நாட் அப்படின்னு கிடைக்கும். அண்ட் அதே மாதிரி இப்போ e பவர் மைனஸ் ஜே ஒமேகா நாட் டி இன்டூ எக்ஸ் ஆஃப் டி அப்படின்னு சிக்னல் எடுக்கும்போது இதுக்குரிய ஃபோரியர் ட்ரான்ஸ்ஃபார்ம் வேல்யூவாக நமக்கு எக்ஸ் ஆஃப் ஒமேகா ப்ளஸ் ஒமேகா நாட் அப்படின்னு கிடைக்கும். ஸோ இங்கே ப்ளஸ் அண்ட் மைனஸ் அப்படிங்கிறதுனால ஈக்குவேஷன் ரெண்டு விதமாக எக்ஸ்ப்ரெஸ் பண்ணியிருக்கேன். இதை நம்ம கன்சாலிடேட் பண்ணி எப்படி எக்ஸ்ப்ரெஸ் பண்ணலாம் அப்படின்னா e பவர் ப்ளஸ் ஆர் மைனஸ் ஜே ஒமேகா நாட் டி இன்டூ எக்ஸ் ஆஃப் டி அப்படிங்கிற சிக்னலுக்கு ஃபோரியர் ட்ரான்ஸ்ஃபார்ம் எடுத்தோம் அப்படின்னா நமக்கு என்ன கிடைக்கும், எக்ஸ் ஆஃப் ஒமேகா மைனஸ் ப்ளஸ் ஒமேகா நாட் அப்படின்னு கிடைக்கும். ஏன் அப்படின்னா நமக்கு இங்கே ப்ளஸில் இருக்கும்போது ஃபோரியர் ட்ரான்ஸ்ஃபார்ம் நெகட்டிவில் கிடைக்கும். அண்ட் அதே மாதிரி இங்கே நம்ம மைனஸில் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா வேல்யூ நமக்கு ப்ளஸில் கிடைக்கும், ஆப்போசிட்டில் இருக்கும். ஸோ இதுதான் இதில் முக்கியமாக கவனிக்க வேண்டிய விஷயம். இப்போ இதனுடைய ப்ரூஃபை நம்ம பார்க்கலாம். எக்ஸ் ஆஃப் டி அப்படிங்கிற சிக்னலுக்கு ஃபோரியர் ட்ரான்ஸ்ஃபார்ம் எடுத்தோம் அப்படின்னா நமக்கு இன்டெக்ரல் மைனஸ் இன்ஃபினிட்டி டு இன்ஃபினிட்டி எக்ஸ் ஆஃப் டி இன்டூ இ பவர் மைனஸ் ஜே ஒமேகா டி டிடி அப்படின்னு கிடைக்கும். இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா இ பவர் ஜே ஒமேகா நாட் டி இன்டூ எக்ஸ் ஆஃப் டி அப்படிங்கிற சிக்னலை எடுத்துக்க போகிறோம். ஸோ ஈக்குவேஷன் இப்போ எப்படி நமக்கு சேஞ்ச் ஆகும் அப்படின்னா இன்டெக்ரல் மைனஸ் இன்ஃபினிட்டி டு இன்ஃபினிட்டி எக்ஸ் ஆஃப் டிக்கு பதிலாக இ பவர் ஜே ஒமேகா நாட் டி இன்டூ எக்ஸ் ஆஃப் டி அண்ட் மிச்சம் இருக்க வேல்யூ இ பவர் மைனஸ் ஜே ஒமேகா டி டிடி அப்படின்னு கிடைக்கும். இப்போ இந்த இ பவர் டேர்ம்ஸை நம்ம கிளப் பண்ணி எழுதிக்கலாம். ஸோ இன்டெக்ரல் மைனஸ் இன்ஃபினிட்டி டு இன்ஃபினிட்டி எக்ஸ் ஆஃப் டி இன்டூ இ பவர் மைனஸ் ஜே இன்டூ ஒமேகா மைனஸ் ஒமேகா நாட் இன்டூ டி இன்டூ டிடி அப்படின்னு நம்ம எக்ஸ்ப்ரெஸ் பண்ணிக்கலாம். இப்போது நம்ம ஜென்ரல் ஈக்குவேஷன் ஆஃப் ஃபோரியர் ட்ரான்ஸ்ஃபார்ம் கன்சிடர் பண்ணலாம். ஸோ எக்ஸ் ஆஃப் ஒமேகா which is equal to integral minus infinity to infinity x of t into e power minus j omega t dt அப்படிங்கிறது தான். இதில் நம்ம பார்த்தோம் அப்படின்னா இங்கே நமக்கு ஒமேகா அப்படிங்கிற வேல்யூ இருக்குது. ஸோ நமக்கு இங்கேயும் எக்ஸ் ஆஃப் ஒமேகா அப்படின்னு இருக்குது. ஸோ ஃப்ரீக்வன்சி இங்கே சேஞ்ச் ஆச்சு அப்படின்னா அதுக்கேற்ற மாதிரி இங்கேயும் நமக்கு சேஞ்ச் ஆகும்னு அர்த்தம். இந்த முன்னாடி ஈக்குவேஷனில் இப்போ நம்ம பார்த்தோம் அப்படின்னா நமக்கு இங்கே ஒமேகா மைனஸ் ஒமேகா நாட் அப்படின்னு இருக்குது. ஸோ இதனுடைய ரிசல்டன்ட் வேல்யூவை நமக்கு இங்கே என்ன கிடைக்கும் அப்படின்னா எக்ஸ் ஆஃப் ஒமேகா மைனஸ் ஒமேகா நாட் அப்படின்னு கிடைக்கும். ஸோ இங்கே இ பவரில் நம்ம ப்ளஸில் எடுத்திருக்கோம் அண்ட் ரிசல்டன்ட் பார்த்திங்கன்னா இங்கே நெகட்டிவில் நமக்கு கிடச்சிருக்கு. ஸோ இதே மாதிரி தான் இப்போ நம்ம நெகட்டிவில் இங்கே கன்சிடர் பண்ணிட்டோம் அப்படின்னா ரிசல்டன்ட்டில் நமக்கு இங்கே ப்ளஸ் அப்படின்னு கிடைக்கும். இந்த வீடியோவில் நம்ம ஃபோரியர் ட்ரான்ஸ்ஃபார்மோட ஃபர்ஸ்ட் 3 ப்ராப்பர்ட்டிஸை பார்த்துருக்கோம். மிச்சம் இருக்கிற ப்ராப்பர்ட்டிஸ் எல்லாமே நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். இதில் உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சு அப்படின்னா கமெண்ட் செக்ஷனில் போஸ்ட் பண்ணுங்கள். அண்ட் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினச்சிங்க அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், அண்ட் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச் ஃப்ரெண்ட்ஸ்.